மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது வரைக்கும் நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. என்னுடைய திறமைகள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. எவ்வளோ பேர் இந்த லைவில் என்னை அசிங்கமாக பச்சையாக கேட்காத கேள்வி அவ்வளோதும் கேட்டதுனால தான் நான் லைவுக்கு வரல. தகுதியே போகாத நிறைய பொம்பளைங்க இதில் இருந்துக்கிட்டு நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குற கேள்வி என்னென்ன கேள்வினா, நான் பஸ்ஸில் போகும்பொழுது லைவு போட்ட மக்களே, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, பஸ்ஸில் மோதி காரு டிரைவர் மோதி பெட்ரோல் ஊற்றி எரிஞ்சு கிருஷ்ணாபாய் கீர்த்தி அப்படின்னு போட்டிருக்குது ஒரு லேடி. அப்புறம் 15 நாள் அது லீவ் போட்டுட்டு வருமா, என்ன அப்படி ஆத்திரம் தெரியல. அப்புறம் அந்த லேடி சொல்லுது, என் புருஷனை வச்சுக்கிறியான்னு கேட்குது. இந்த ஒரு லைவுக்கு கேவலமாக வெக்கமானமே இல்லாமல் கேவலமாலாம் பேசுகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, இல்லாத விஷயத்துக்கு சொல்லுது. இந்த பொம்பளையே இல்லாது, கடைசியில் அது லேடியே கிடையாது. நிறைய எல்லாரும் அப்படி தான் சொல்லி, இந்த பொம்பளை அப்படி தான் பேசுன்னு, அதுக்கு ஒரு குடும்பமே இல்லையா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் ஒரு பொம்பளைங்க இருக்காங்க. நீ அப்புறமேலுக்கு என்னென்னா பஸ்ஸில் எரிய விட்டு சேர்த்துருவ. அப்புறம் நிறைய கேட்காத கேள்வி, ரோட்டில் போகல அடிபட்டுருவ. என்னத்தை நான் அப்படி சொல்லிட்டேன், என்னத்தை செஞ்சிட்டேனே எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு சப்ஸ்கிரைபரும் கிடையாது. நான் லைவுக்கு அதுலேருந்து வரல. அந்த லேடி நிறைய ஒரு 5-6 ஆளை வச்சுக்கிட்டு கேவலமாக துணி வச்சிருக்கியா, உள்ளே இது போட்டிருக்கியா, சட்டி போட்டிருக்கியா, என்னங்க இதெல்லாமாங்க கேள்வி. நான் ஒரு பொம்பளைனா அப்புறம் வெளியில் நடக்க வேண்டாம், இதுலேவா வாழ முடியும். இதில் காசு வருது, காசு வந்தால் கூட மானத்தோட வெளியில் நடக்க வேண்டாம். ஒரு நல்ல குடும்பம் பண்ணுற பொம்பளை இந்த மாதிரிலாம் பேச்சு பேச மாட்டாங்க. அவ்வளோ பேச்சு என்ன யாருன்னே தெரியல. தெரிஞ்சாதானே எல்லாம் புரியும். அதனால எவ்வளோ கேள்வி பேசியும் நீங்கள் எனக்கு இடைவிடாமல், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எனக்கு இடைவிடாமல் தைரியம் கொடுத்து தன்னம்பிக்கையோடு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு நிறைய லைக் போடுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க ஆர்வத்தோட. உங்கள் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி. நீங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் பிள்ளை குட்டியோடையும் நல்லபடியாக இருந்த நல்ல நிம்மதியோடு இருக்க இறைவனை வணங்குறேன். அதே சந்தோஷத்தோட என்னுடைய காமெடியையும் ரொமான்ஸு பாட்டையும் நீங்கள் விரும்பி பார்க்குறதுக்கு நான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய சப்ஸ்கிரைபரும் இந்த உலகத்து மக்களும் யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை கேவலமாக பேசுகிறவங்களுக்கு கொடுக்குற முதல் அடி இதுதான். என்றைக்குமே என்னுடைய தெருவில் இருக்கிற, கோயில் தெருவில் இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யார் உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது, என்னை தெரிய வச்சு எனக்கு அன்பு கொடுக்குற